டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லஞ்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? கொட்டுக்காளி படத்தை டைரக்ட் பண்ண பிஎஸ் வினோத் இப்போ அடுத்து என்ன படம் டைரக்ட் பண்ண போறாருன்னு பொள்ளாச்சியிலேருந்து விக்னேஷ் கேட்டிருக்காங்க. கொட்டுக்காளி படத்தினுடைய இயக்குனரான வினோத் தன்னுடைய அடுத்த படத்துக்கான கதை எழுதுகின்ற பணியில் இப்போ ஈடுபட்டிருக்கிறார். மாவீரர் அலெக்சாண்டரோட வாழ்க்கை வரலாறு படமா எடுத்திருக்காங்களான்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. மாவீரன் அலெக்சாண்டருடைய வாழ்க்கை வரலாற்றை ஆங்கிலத்தில் படமாக எடுத்திருக்காங்க. ஒரு படம் தியேட்டர்ல நல்ல வசூல் ஆகுது அப்படின்னா அது தியேட்டர் ஓனர்ஸ்க்கு தானே லாபம், எப்படி ப்ரொடியூசருக்கு லாபம் ஆகுதுன்னு சுரேஷ் தருண் சென்னையிலேருந்து கேட்டிருக்காரு. திரையரங்குக்கு படம் பார்க்க வருகின்ற ரசிகர்கள் கட்டணமாக கொடுக்கின்ற தொகை முழுவதும் இந்த தியேட்டருக்காருக்கே போய் சேருது அப்படின்னு ஒரு தப்பான எண்ணத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். திரைப்படங்களை திரையரங்குகளில் வெளியிடும்போது அந்த படத்துக்கு வசூலாகிற தொகையில் விநியோகத்திற்கு எத்தனை பங்கு, தியேட்டருக்காருக்கு எத்தனை பங்கு அப்படின்னு முன்கூட்டியே ஒப்பந்தம் செய்து கொள்வார்கள். ரஜினிகாந்த் படம், கமல்ஹாசன் படம்னா பெரும்பாலும் 70% அல்லது 80% அந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கு அல்லது விநியோகத்திற்கு போய் சேரும். 20 அல்லது 30% தான் திரையரங்கு உரிமையாளருக்கு போய் சேரும். இதுவே சாதாரண நடிகர் நடித்த படமாக இருக்கும்போது 60% அந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கோ அல்லது விநியோகத்திற்கோ போகும். 40% திரையரங்கு உரிமையாளருக்கு சேரும். ஒரு படத்துக்கு வசூலாகின்ற தொகை இது போன்ற விகிதாச்சாரங்களில் தான் பங்கு பிரித்து கொள்ளப்படுகிறது. பிரபு சார் நடித்த 100வது படமான ராஜகுமாரன் படம் அவருக்கு வெற்றி படமா அமைஞ்சுதான்னு அமிர்தேஸ்வரன் குவைத்திலிருந்து கேட்டிருக்காங்க. பிரபுனுடைய 100வது திரைப்படமான ராஜகுமாரன் அவர்கள் எதிர்பார்த்த வெற்றியை அடையவில்லை. ஆக்டர் விவேக் சாரோட மேனேஜரான செல்முருகன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு அடையாறுலேருந்து ராம்கி கேட்டிருக்காங்க. அண்மையில் கூட விஜய் ஆண்டனுடைய சக்தி திருமண் படத்தில் செல்முருகன் நடித்திருந்தார். அது மாதிரி ஒரு 2 படங்களில் இப்போ நடித்து கொண்டிருக்கிறார். ரீசெண்டாக அஜித் சார் கொடுத்த இன்டர்வியூவை நீங்கள் பார்த்தீங்களா? அதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கிஷோர் ஈரோட்லேருந்து கேட்டிருக்காங்க. அஜித்துடைய பேட்டி முழுமையாகவே நான் படித்தேன். அந்த பேட்டியில் தன்னுடைய மனைவியை பற்றி அவர் சொல்லியிருந்த கருத்துக்கள் என்னை மிகவும் கவர்ந்தது. ரஜினி சார் நடித்த வேட்டையன் படம் வெற்றி படமா, அந்த படத்தோட வசூல் என்னன்னு பிரகாஷ் அகரம்லேருந்து கேட்டிருக்காங்க. வேட்டையன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் வசூல் ரீதியாகவும் இந்த படம் வெற்றி படமாக அமையலை, விமர்சன ரீதியாகவும் மிகப்பெரிய பாராட்டல் இந்த படம் பெற்றுக் கொடுக்கவில்லை. சித்ரா சார் யாருடைய பயோபிக் தமிழில் படமாக வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு ராஜன் திருப்பூர்லேருந்து கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவிலே 2 பேருடைய பயோபிக் நிச்சயமாக உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒன்று கலைஞர் மு கருணாநிதி அவருடைய பயோபிக், இன்னொன்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பயோபிக். 2 பயோபிக்கிலும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கின்றன. அதனால் இந்த 2 பயோபிக்கும் வந்தால் நிச்சயமாக ரசிகர்கள் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பை பெறும் என்பதிலே சந்தேகமில்லை. நடிகர் கொட்டாச்சி இப்போ என்ன செய்கிறாரு, ஏதாச்சும் படங்களில் நடிக்கிறாரான்னு பூபதி ஸ்ரீரங்கம்லேருந்து கேட்டிருக்காங்க. நடிகர் கொட்டாச்சி இப்போதும் படங்கள் நடித்து கொண்டு தான் இருக்கிறார். ஃபர்ஸ்டெல்லாம் 13-15 வயசு பெண்களை ஹீரோயினாக வச்சு படம் எடுத்தாங்க. இது சட்டப்படி குற்றம் தானே, அவங்க மேலே ஏன் எந்த ஆக்ஷனும் எடுக்கலன்னு கீதா கரூர்லேருந்து கேட்டிருக்காங்க. 13 வயது பெண்ணோ அல்லது 15 வயது பெண்ணோ கதாநாயகன் நடிப்பது எந்த விதத்தில் சட்டவிரோதம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு எனக்கு புரியல. கூலி படத்துக்கு அப்புறம் ரஜினிகாந்த் அவரோட சம்பளத்தை உயர்த்தியுள்ளாரா குறைத்துள்ளாரா? ரகுராம் முக்கூடலேருந்து கேட்டிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் புதியதாக தன்னுடைய சம்பளத்தை உயர்த்தியதாக தெரியல. ஹரிஷ் கல்யாணோட டீசல் படம் அவருக்கு வெற்றி படமாக அமைந்ததான்னு அண்ணா நகர்லேருந்து பிரேம் கேட்டிருக்காங்க. ஹரிஷ் கல்யாணுடைய டீசல் திரைப்படம் வெற்றி படமாக அமைகிற அதுக்கு அந்த படம் நீண்ட காலம் தயாரிப்பில் இருந்தது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நந்தன் படத்தோட டைரக்டரான சரவணன் அடுத்து என்ன படம் எடுக்க போறாருன்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. நந்தன் படத்தினுடைய இயக்குனரான சரவணன் தன்னுடைய அடுத்த படத்தை பற்றி இதுவரைக்கும் எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை. ரீசெண்டாக கங்கை அமரன் சார் ஒரு ப்ரெஸ் மீட்டில் நடந்துக்கிட்ட விதத்தை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு ராஜாத்தி அரியானூர்லேருந்து கேட்டிருக்காங்க. சமீபத்தில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் கங்கை அமரன் அதை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. நடிகை அசின் படங்களில் நடிக்கிற மாதிரி தெரியலையே, அவங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சங்கீதா திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. திருமணத்துக்கு பின்னாலே திரையுலகை விட்டு விலகிய அசின் அதுக்கு பின்னாலே எந்த படத்திலும் நடித்ததாக தெரியல. இப்போ திரைப்படங்கள் நடிக்கின்ற ஆர்வம் அவருக்கு இருப்பதாக தெரியல. பேட் கேர்ள் படம் நீங்கள் பார்த்தீங்களா? அந்த படத்தை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு சபரி குமாரசாமி பாளையத்திலேருந்து கேட்டிருக்காங்க. பேட் கேர்ள் படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா திரை ரசிகர்களுக்குமான படமாக அதை அவங்க உருவாக்கல் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். தமிழ் சினிமாவில் காமெடி காட்சிகள் குறைஞ்சிருச்சு, அதே மாதிரி சண்டை காட்சிகளும் குறையுமான்னு மணிமாறன் ஆத்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. நகைச்சுவை காட்சிகள் தமிழ் சினிமாவிலே குறைந்தது போல் சண்டை காட்சிகள் சினிமாவிலே குறைவதற்கு வாய்ப்பு இல்லை. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சண்டை காட்சிகள் தான் படங்களில் அதிகமாகி கொண்டிருக்கின்றன. ஒரு ஹிந்தி படத்தை தமிழில் ரீமேக் பண்ணணும்னா நீங்கள் எந்த படத்தை சொல்லுவீங்க? அதற்கு காரணம் என்ன? ஆதி வெண்ணந்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. இப்போ இந்தியில் வெளியாகின்ற எந்த ஒரு படத்தையும் தமிழில் மீண்டும் மறு ஆக்கம் செய்ய வேண்டும் என்று நான் பரிந்துரைக்க மாட்டேன். ஏன்னா இந்தியில் வெளியாகின்ற படங்கள் எல்லாமே ஓடிடியில் வெளியாகும் போது சப்டைட்டிலோடு தான் வெளியாகிறது. சப்டைட்டிலோடு வெளியாகின்ற படங்களை எல்லாரும் பார்த்துட்றாங்க.
அப்படிப்பட்ட படங்களை மீண்டும் உருவாக்குவதன் மூலம் ரசிகர்களை எப்படி கவர முடியும்? மாரி செல்வராஜ் ரஜினியை வச்சு ஒரு படம் எடுக்க போறதா செய்தி ஒண்ணு வந்தது. அது நடந்தா நல்லா இருக்குமான்னு உமா சேலம்ல இருந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற மாதிரி ரஜினியை மாரி செல்வராஜ் இயக்கினார் என்றால் நல்லா தான் இருக்கும். ஆனால் இப்போதைக்கு அப்படி ஒரு படம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. தமிழ்ல நடிச்ச முதல் திருநங்கை யாருன்னு தீனா அவினாஷில இருந்து கேட்டிருக்காங்க. டி சரவணன் இயக்கியிருந்த பால் அப்படின்ற திரைப்படத்தில் கற்பகா என்ற திருநங்கை நடிச்சிருந்தாங்க. அதுதான் திருநங்கை முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்த முதல் தமிழ் திரைப்படம். அடுத்து இன்று ஒரு தகவல். கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவிலேயே ஒரு காலகட்டத்தில் அசைக்க முடியாத சக்தியாக இருந்தவர். அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அதுக்கு தமிழ் சினிமா உலகத்திலே எல்லோரும் கட்டுப்படுவார். அந்த அளவுக்கு உயர்ந்த இடத்திலே தமிழ் சினிமா உலகத்திலே அவர் இருந்தார். அப்படி இருந்த போதிலும் நேரம் தவறாமைக்கு எந்த அளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தார் என்பதை பற்றி வி.கே. ராமசாமி ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார். நானும் என்.எஸ். கிருஷ்ணனும் ஒரு படப்பிடிப்பிலே கலந்து கொள்வதற்காக நியூட்டன் ஸ்டுடியோவுக்கு சென்றோம். பி.யு. சின்னப்பா கதாநாயகன் நடிக்கின்ற படம் அது. பி.யு. சின்னப்பா என்.எஸ். கிருஷ்ணனுக்காக காத்து கொண்டிருந்தார். கலைவாணரை பொறுத்த வரைக்கும் தனக்காக யாரும் காத்து கொண்டிருப்பது அவருக்கு பிடிக்காது. படப்பிடிப்புகளுக்கு குறித்த நேரத்தில் போக வேண்டும் என்பதை கொள்கையாக வைத்துக் கொண்டிருந்தவர் கலைவாணர். அப்படிப்பட்ட கலைவாணர் அன்றைக்கு பி.யு. சின்னப்பாவுடைய படப்பிடிப்புக்கு சற்று தாமதமாக போனார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் 2 திருமணங்களிலே அவர் கலந்து கொள்ள வேண்டி இருந்தது தான். தாமதமாக நியூட்டன் ஸ்டுடியோவுக்கு வந்த கலைவாணர் அன்றைக்கு முதல்ல செய்த காரியம் என்ன தெரியுமா? நேராக பி.யு. சின்னப்பா கிட்ட போனார். சின்னப்பா, இன்றைக்கி கல்யாண நாள், வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க, அதனால் போய் வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு நினச்சி போனேன். அங்கே தான் கொஞ்சம் தாமதமாகிடுச்சு. இல்லைன்னா நான் சரியான நேரத்தில் வந்திருப்பேன். தப்பாக நினச்சிக்காத, 10 நிமிடத்தில் மேக்கப் போட்டு படப்பிடிப்புக்கு தயாராகி வந்து விடுகிறேன் என்று பி.யு. சின்னப்பாடும் சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றார். கலைவாணர் அப்படி சொல்லிட்டு போனோடனே தன்னுடைய பக்கத்தில் இருந்த நண்பர்கிட்ட பி.யு. சின்னப்பா சொன்னது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். கலைவாணர் எந்த அளவுக்கு பேரோடும் புகழோடும் இருக்கார் அப்படின்றது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அவர் அந்த நிலையில் இருப்பதற்கு என்ன காரணம்னா இதுதான். தன்னுடைய தாமதத்துக்கான காரணத்தை அவர் என்கிட்ட சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஆனாலும் வந்து சொல்லிட்டு போகிறார்ல, அதுதான் அவற்றை உள்ள உயர்ந்த பண்பு என்று கலைவாணரை பாராட்டியிருக்கிறார் பி.யு. சின்னப்பா. இந்த சம்பவத்தை ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கின்ற வி.கே. ராமசாமி அன்றைக்கு கலைவாணர் நடந்து கொண்ட விதமும் சரி, பி.யு. சின்னப்பா அதை பாராட்டிய விதமும் சரி என்னை பெரிதும் கவர்ந்தது என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஸோ பாட்ஷா படத்தில் பார்த்தோன்னா நான் ஜம்ப் பண்ணி ஒரு லாக் ஒன்று போட்டு கீழே வந்து அடிப்பேன். ஸோ அந்த லாக்லாம் ஒரு பக்கம் லோகேஷ் கனகராஜ், இன்னொரு பக்கம் நெல்சன், 2 பேரோடும் ஒர்க் பண்ணீங்க சார். அது லோகேஷ் கனகராஜ் கூட வந்து நான் ஒர்க் பண்ணும்போது ஃப்ரெண்ட்லியாக பார்த்து பண்ணேன் சார். இங்கே வந்து இவர்கிட்ட நெல்சன் கிட்ட பண்ணும்போது எனக்கு வருத்தம் தான். மிகப்பெரிய ரிஸ்க்கான காட்சியில் நடித்து முடித்ததுக்கு பின்னால் என்ன ஏன் இந்த தொழில் தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு எப்போது சலிப்பு வருமா? ரிஸ்க் எடுக்கிறதுல எங்களுக்கு ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி சார். அது பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.